Hi my dear learners, this is Prashant. SSC examல previous year mathematics question எல்லாத்துக்குமே ஒரு clear கட்டான சொல்யூஷன் வந்து மேக் பண்ணி நம்ம சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு previous year mathematics question தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ நல்லா கவனிங்க. Let's get into the problem. Stay tuned. If 3x plus 6y plus 9z is equals to 20 by 3, இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 1. and 6x plus 9y plus 3z is equals to 17 by 3, that is our second equation. 18x plus 27y minus z is equal to 113 by 9, that is our third equation. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எலிமினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் எப்படி பண்ண போகிறோன்றதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் 3 கூட ஓகே 3ஐ மல்டிப்ளை பண்ண போகிறேன். if I multiply this, what I will be getting? அப்போ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், இட் இஸ் 3 into 18 is 54x plus 3 into 27 it is 81y minus 3z, and here it is 113 by 3. ஏன்னா 3 into 113 by 9 வந்து will be getting 113 by 3. and here second equation is multiplied with 1. அப்போ இங்கே என்ன வரும்னா 6x plus 9y plus 3z is equals to 17 by 3. ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். if we simplify this we will be getting 60x. இது நம்ம ஆட் பண்ணாலே போதும், ஏன்னா வந்து இங்கே z வந்து டேரெக்டாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் 90y is equals to, இங்கே நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது we will be getting 130 by 3. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷனை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். if we divide it by 2 we will be getting okay 30x plus it is 45y which is equals to, இங்கே நம்ம 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா we will be getting 65 by 3. okay, so this is our fourth equation. I am going to multiply 3 with equation 2. அப்போ ஈக்குவேஷன் 2 கூட நான் வந்து 3ஐ மல்டிப்ளை பண்ணால் I will be getting 18x plus 27y plus 9z is equal to 17. சரிங்களா? நான் இது ஃபுல்லாக வந்து நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். and I am going to multiply 1 with the first equation, that is 3x plus 6y plus 9z which is equals to 20 by 3. ஸோ இப்போ இது என்ன ஒரு நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது சைன் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்போது இங்கே வந்து இட் இஸ் 15x and here it is 21y and here ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will be getting 17 minus 20 by 3. எனிவே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். if we simplify this we will be getting 31 by 3. so 15x plus 21y which is equals to 31 by 3. அப்போ இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ ஈக்குவேஷன் 5 இஸ் மல்டிப்ளைட் வித் 2. ஸோ வில் பி கெட்டிங் 30x ப்ளஸ் 42y இஸ் ஈக்குவல் டு 62 by 3. ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து லெட் இட் ரிமைன் சேம். ஸோ இட் இஸ் 30x ப்ளஸ் 45y இஸ் ஈக்குவல்ஸ் டு 65 by 3. ஸோ நம்ம வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணோம்னா we will be getting cancelled 30x and here it is negative 3y, here it is negative 3 by 3. ஸோ அப்போ இதிலேருந்து y is equals to 1 by 3 அப்படின்னு வரும். and I am going to substitute this y value in any of the equation. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். let's substitute in equation 5. so substitute y is equal to 1 by 3 in fifth equation. அப்போது it will be getting 15x plus 21 into 1 by 3 which is equal to it is 31 by 3. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 15x plus here it is 7 which is equal to 31 by 3. அப்போது 15x is equals to 31 by 3 minus 7, it is 21. அப்போ 31 minus 21 by 3 வரும். அப்போது 10 by 3.
15x. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 15 வந்து கீழே வந்துடும். கீழே வரும்போது it will become 2/9. So the value of x is 2/9. Now we need to find the value of z. இப்போ z எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா we can substitute in any of the equation. Substitute x is equals to 2/9, y is equals to 1/3 in equation 1. So apply பண்ணும்போது we will be getting 3 into 2/9 plus 6 into it is 1/3 plus 9z equals to 20/3. அப்போ இங்கே வந்து நான் simplify பண்ணும்போது will be getting 2/3 plus 6/3 plus 9z which is equal to 20/3. So this is 8 வந்து 8/3 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் போயிடுச்சுன்னா 9z is equals to it is 12/3. So 9z is equal to 4. So z equals to 4/9. So the value of z is 4/9. ஸோ இப்போ வந்து எக்ஸு ஒய்யு as well as z வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 75x plus 113y தான் கண்டுபிடிக்கணும். z வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியர் இட் இஸ் 75x plus 113y. ஸோ இட் இஸ் 75 into 2/9 plus 113 into 1/3. ஸோ இது சிம்ப்ளிஃபை பண்ணால் ஹியர் இட் இஸ் 3 டேபிளில் இங்கே வந்து 3 டைம்ஸ் இது வந்து 25 50/3 plus 113/3. ஸோ ஹியர் we will be getting 163/3. ஸோ 163/3 வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தட் இஸ் அவர் ஆன்சர்.